SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. Any summer holidays kannu call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தேசிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறுதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதான் இப்போ தேசிய அளவில் நம்மளால வளரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 தொகுதி தான் கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவிடம் கேட்கணும். எல்லா ஊடகத்தை சேர்ந்தவங்களும் ஏன் உங்களுக்கு 2 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் 4 தொகுதி கேட்டோம். 4 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கேட்ட இடத்துல நீங்க ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதி கொடுத்தீங்க அப்படின்னு திமுகவை நோக்கி இந்த கேள்வியை வச்சீங்கன்னா அது ஒரு ஜனநாயக பார்வையா இருக்கும். இன்றைக்கு அந்த சட்டத்தின்படி ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசால், மோடி அரசால். அப்ப இந்தியா முழுமைக்குமான ஆட்களை நம்ம தயார்படுத்தணும். அந்த ஆட்களை சனாதனத்திற்கு எதிராக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக போராட்ட களத்தில் எல்லா மக்களையும் அணியப்படுத்தணும். பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவா இல்ல மக்களை அம்பேத்கர் வழியில கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக? சிஏ இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிடுச்சு. இந்த விவகாரத்தை பத்தி எப்படி பார்க்க? உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு இடியை மோடியின் தலையில இறக்கிடுச்சு. சிஏஏ சட்டம் கொண்டு வந்ததற்கு காரணமே தேர்தல் பத்திரம் மோசடியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? துன்புறுத்தப்படலையா? மாட்டுக்கறி சாப்பிட்டா நீங்க கொலை செய்யப்படலையா? அடிக்கப்படலையா? ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எழுப்ப சொல்லி அடிச்சு கொள்ளலையா? அதை வீடியோ எடுத்து வெளியில ஷேர் பண்ணலையா? பாரதிய ஜனதா கட்சி நான் என்ன சொல்றேன்னா, மோடி சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா, அதுல இருக்கக்கூடிய சன் பரிவார் அமைப்புகள் தான். ஆமாங்க, அதையே தடுக்கல. தமிழ்நாட்டுல பாஜகவினரும் அண்ணாமலையும் என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்தெல்லாம் பத்தி தெரியாம திமுக கூட்டணி கட்சிகள் வாங்க, நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை உட்காருங்க, அண்ணாமலை நானும் டிபேட் பண்றோம், அண்ணாமலை கூட பேச சொல்லுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பாவலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, நீண்ட நாள் கழித்து ஐபிசி தமிழ்ல. மகிழ்ச்சி. வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் 2 தொகுதிகளில் நீங்கள் போட்டிடுறீங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி, 4 தொகுதி, கேரளாவில் 3 தொகுதி வரைக்கும், அதே மாதிரி ஆந்திராவில் 2 அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு தேசிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறுதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த சனாதனத்தின் மூலம் சாதிய ஒடுக்குமுறை என்பது இந்தியா முழுமைக்கும் இருப்பது எல்லோருக்குமே தெரியும். பெரிய அளவில் வட இந்தியாவில் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுவதற்கு இன்றைக்கு அந்த களத்தில் சரியான தலைமை இல்லை. அந்த இடத்த நிரப்பக்கூடிய இடத்துல இன்றைக்கு எங்கள் தலைவர் பெரிய ஒரு எழுச்சியோடு வளர்ந்து நிற்கிறார். அம்பேத்கருக்கு பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய இடத்தில். அதனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தையும் தாண்டி இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற ஒரு தலைவராக அவர் அறியப்படுகிறார். அதனால் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள், அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் தலைவரை அழைச்சிட்டு போகிறாங்க. நாங்களாக தேடி போகலை. ஏன்னா அங்கே சரியான லீடர்ஸ் இல்லை. இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய அந்த மக்களை அணிதிரட்டி அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெற்று தருவதற்கான அந்த ஒரு அரசியலாக அந்த மக்கள் வழிநடத்துறதுக்கு எல்லா மாநிலங்களையும் ஒரு வெற்றிடம் இருக்குது. அதனால் அந்த மக்கள் இவருடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய போராட்டத்தை, இவருடைய பண்புகளை, இவருடைய அரசியல் முன்னெடுப்புகள்லாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. அதன் அடிப்படையில் தேவையை கருதி விடுதலை சிறுத்தைகள் ஒரு தேசிய கட்சியாக இன்றைக்கு பரிணாமம் பெற்று அண்டை மாநிலங்களில் கட்சியை பெருசாக நாங்கள் விரிவுபடுத்திகிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராவிலே கட்சி இருக்குது. மும்பையில் கிட்டத்தட்ட 2021 கட்சி அங்கே தொடங்கப்பட்டு மும்பையில் செயல்பட்டுருக்காங்க. கர்நாடகாவில் நாங்கள் முன்னாடியே பெங்களூரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் கட்சி வலுவாக இருக்குது. இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா போன்ற அண்டை மாநிலங்களையும் கட்சி வலுவாக போயிட்டுருக்கு. அதான் இப்போ தேசிய அளவில் நம்மளால் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 தொகுதி தான் கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க மக்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கக்கூடிய அளவில் நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். ஒரு 3வது பெரிய கட்சினே சொல்லலாம். திமுக, அதிமுக, விசிக என்று சொல்லக்கூடிய ஒரு 3வது பெரிய கட்சியாக அன்றைக்கு இருக்குது. அதுவும் திமுக கூட்டணியிலே திமுகவுக்கு அடுத்த இடத்துல வாக்கு வங்கி அதிகமுள்ள ஒரு கட்சி விசிக தான். கடந்த தேர்தலில் அதை நாங்கள் நிரூபித்து காட்டினோம். இது அனைவராலும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை.
இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து 2 தொகுதி தான் அப்படின்றது வந்து இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவிடம் வந்து கேட்கணும். எல்லா ஊடகத்தை சேர்ந்தவங்களும் ஏன் உங்களுக்கு 2 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் 4 தொகுதி கேட்டோம். 4 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கேட்ட இடத்துல, நீங்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதி கொடுத்தீங்க அப்படின்னு திமுகவை நோக்கி இந்த கேள்வியை வச்சிங்கன்னா, அது ஒரு ஜனநாயக பார்வையாக இருக்கும். எல்லோருக்கும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ மாநில லெவலில் நம்ம வந்து கட்சியை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தொடர்ந்து வந்து திருமாவளவன் ஈடுபட்டுட்டே இருக்கார். தேசிய அளவிலையும் அதற்கான முயற்சி வந்து இந்த 2024 தொடங்குது அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னும் வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய ஆண்டுகளில் அப்போது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாறுமா? தேசிய அளவில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து நாங்கள் செலுத்திட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நான் விடுதலை விசிகா இல்லாமல் ஒரு தேர்தல் களம் இங்கே இல்லை. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை அப்படின்றத நாங்கள் வந்து நிரூபித்து காட்டிருக்கோம். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டின் அரசியல் மையப்புள்ளியாக வந்து இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக வந்து ஒரு பேர் இயக்கமாக அரசியல் களத்தில், சமூக களத்தில், பண்பாட்டு களத்தில் வந்து பயணிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் எடுக்கக்கூடிய எங்களுடைய பங்களிப்புகளை வந்து அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க. இது போன்ற ஒரு தலைவர் அங்கே இல்லையே அப்படின்றதுக்காக எங்களை வந்து அவங்க தலைவர் எழுச்சி தமிழர் கூப்பிட்றாங்க. இப்போ இந்த சனாதன சக்திகளும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்குமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ தேசத்தை பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக வந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த குரல் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் ஒழிச்சா பத்தாது, இந்தியா முழுமைக்கும் ஒழிக்கணும். ஆனால் அரசமைப்பு சட்டம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரும்பாடுபட்டு உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் என்பது இந்தியா முழுமைக்குமானது, இந்தியாவை வழிநடத்தக்கூடியது. சட்டத்தின் ஆட்சியை, சனாதனத்தின் ஆட்சியை வீழ்த்தி சட்டத்தின் ஆட்சியை வந்து நிறுவியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு அந்த சட்டத்தின்படி ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசால், மோடி அரசால். அப்போ இந்தியா முழுமைக்குமான ஆட்களை வந்து நம்ம தயார்படுத்தணும். அந்த ஆட்களை வந்து சனாதனத்திற்கு எதிராக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக போராட்ட களத்தில் வந்து எல்லா மக்களையும் அணியப்படுத்தணும். இந்த நாடு முழுவதும், இந்தியா முழுமைக்கும் பரவி விரிந்து கிடக்கக்கூடிய ஏழை எளிய உழைக்கின்ற மக்களை, தொழிலாளர் வர்க்கங்களை, இந்த சனாதன கோட்பாடுகளால் வந்து சிதறுண்ட மக்களை ஓரணியில் ஒன்று திரட்டி அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். அதற்கான இது ஒரு போராட்ட களமாகவே தான் நாங்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராட்ட களமாக தான் நாங்கள் அந்த எங்களுடைய பங்களிப்பு அண்டை மாநிலங்களில் நாங்கள் வந்து செலுத்திட்டு இருக்கோம். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளே வந்து தேசியத்தை பற்றியான விஷயங்கள் குறித்தோ அல்லது வந்து தேசிய கட்சியாக மாறணும் அப்படிங்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடலை. ஆனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஈடுபடுதுன்னா இதற்கான ஒரு காரணம் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவா, இல்ல மக்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியை மட்டுமே எதிர்ப்பதற்காக இல்லை. நீங்கள் எங்களுக்கு தேவை இருக்கிறது. அம்பேத்கருக்கு பிறகு அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைல்ல. மாயாவதி இருந்தாங்க, அவங்க வந்து பாரதிய ஜனதாவோட வந்து கரம் கோர்த்து இன்றைக்கு வந்து அரசியல் களத்திலேயே அவங்க பேசப்படாத ஒரு இடத்துல நோக்கி போயிட்டாங்க. அங்கே இந்தியாவுடைய வடபகுதி, அவங்க இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அவரும் ஒன்றெல்லாம் போயிட்டார். அவர் ஒரு காலத்தில் பெரிய போராளியாக இருந்தார். இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இன்றைக்கு இல்லை, இறந்துட்டார். அப்போ இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே லீடர், நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து எழுச்சி தமிழர் இருக்கிறார். எங்களுக்கு தேவை இருக்கிறது. திமுக வந்து அகில இந்திய கட்சியாக கொண்டு போகிறாங்களோ இல்லையோ அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு தேவை என்பது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுமைக்கும் வந்து இருக்கக்கூடிய பாமர மக்களை, ஏழை எளிய மக்களை, பாட்டாளி மக்களை, உழைக்கின்ற மக்களை அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா வந்து இந்த தேசத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா விளிம்புநிலை மக்களுடைய விடுதலையிலிருந்து தான் தேசத்தை பாதுகாக்க முடியும். அவர்களுக்கான சட்டங்களை வந்து இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது சட்டம் தான். இன்றைக்கு அந்த சட்டத்திற்கே ஆபத்து வரும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே குரல் கொடுத்தால் அதை சாதிக்க முடியாது. அப்போ இந்தியா முழுமைக்குமான இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முந்தானால் வந்து தலைவர் வந்து ஹைதராபாத்தில் போயிட்டு இவிஎம் மிஷினுக்கு வந்து அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் வர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பதிவு பண்ணிட்டு தான் வர்றாரு. இப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களெல்லாம் வந்து பெங்களூரில் போய் பேசுகிறாரு, ஆந்திராவில் போய் பேசுகிறாரு. இப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு எந்த அளவுக்கு மக்கள் விரோத கொள்கையை வந்து கடைபிடிக்கிறாங்க.
அதுக்கு எதிராக வந்து மக்கள் எப்படி அணிதிரண்டு போராடணும் அப்படின்றத வந்து அரசியலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வகுப்படுத்திட்டு வர்றாரு. ஓகே, கண்டிப்பா பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கான காலம் தான் எல்லாமே அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை கடந்து இப்போ நம்ம சட்டத்தை பத்தி பேசினாலே இப்போ சிஏ வந்து இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிடுச்சு. இந்த விவகாரத்தை பத்தி எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் வந்து மிகப்பெரிய ஒரு இடியை வந்து மோடியின் தலையில் வந்து இறக்கிருச்சு. 400 இடங்களில் வந்து நாங்கள் வெற்றி பெறோம்னு சொல்லிட்டு வாய்ச்சாவடால் அடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வந்ததற்கு காரணமே தேர்தல் பத்திரம் மோசடியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. 2019 வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து 21 என்ன அறிவிச்சாங்க, அந்த நாடு முழுவதும் வந்து சிஏஏ சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் நாடு முழுவதுமே எதிர்ப்பு, மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. டெல்லியில் அந்த சாகின்பாகெல்லாம் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து உயிர் பலி ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் எதிர் சக்திகளும் அதை எதிர்த்து போராடினால அதை அப்படியே வந்து கிடப்பில் வச்சுருந்தாங்க. இவ்வளோ நாள் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்காத வந்து பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு திடீர்னு வந்து ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரத்தில் வகையாக மாட்டிக்கிட்டாங்க. 65,000 கோடி வந்து அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஃபண்டு வந்திருக்கு. அதை இன்றைக்கி தேர்தல் களத்தில் எடுத்து செலவு பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடி உருவாயிருக்கு. அப்போ இதிலிருந்து தன்னை இந்த இதை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சிஏஏ சட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களை வந்து நாங்கள் வந்து ஆவணப்படுத்த போகிறோம், சட்டத்தின்படி ஆவணப்படுத்த போகிறோம், சட்டத்திற்கு புறமான குடியேறினவர்களை அங்கே வந்து அந்த நாட்டை விட்டு கடத்த போகிறோம். இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. சட்டத்துக்கு புறம்பு அங்கே யார் குடியேறி இருக்கிறா? இந்தியாவை சுற்றி 7-8 நாடுகள் இருக்கிறது. நீங்கள் அந்த 3 நாடுகளை மட்டும்தான் குறி வைக்கிறீங்க. எங்கள் ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, வங்காளதேசம். இந்த பக்கம் வந்து நீங்கள் பர்மாவிலேருந்து வர்றவங்கள பற்றி அதில் எதுவுமே இல்லை. இலங்கையிலேருந்து கிட்டத்தட்ட 1980 இப்போ பல லட்சம் மக்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து அகதியாக வந்தாங்க. அங்கே வந்து சிங்களவர்களுக்கும் விடுதலை புலிக்கும் யுத்தம் வந்து கூர்மை அடைகிறப்பெல்லாம் வந்து தப்பிச்சு வந்து இருக்கிறாங்க. இந்தியாவில் பல்வேறு தென் மாநிலங்களில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்க. இலங்கையிலேருந்து தப்பி வந்த தமிழர்கள் வந்து இந்துக்கள் தானே, அவர்களுக்கே நீங்கள் குடியுரிமை வந்து கொடுக்கல. அப்போ இஸ்லாமியர்களை தவிர்த்து நீங்கள் வந்து பார்சிகளுக்கு வந்து நாங்கள் குடியுரிமை தர்றோம், அங்கேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை தர்றோம், சீக்கியர்களுக்கு குடியுரிமை தர்றோம், சமணர்களுக்கு குடியுரிமை தர்றோம், இப்படி தான் சொல்கிறீங்க. அப்போ இஸ்லாமியர்களை பற்றி அங்கே எதுவுமே இல்லை. அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவது, அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுவது. ஏன்னா இது கோல்வால்கருடைய ஒரு செயல் திட்டம். 1935 ஜெர்மனியில், அதாவது நாஜி கட்சியுடைய ஒரு வெற்றி விழாவை வந்து அவர் நடத்துகிறார். ஹிட்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெர்மானியர்களுக்கு வந்து தூய ரத்தம் இருக்க வேண்டும் என்றால் ஜெர்மானியர்களுக்கு மட்டும் வந்து குடியுரிமை நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்றார். அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஜிப்சி இனத்தவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ரோமானியர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டு ஜெர்மானியர்களுக்கு மட்டுமே குடியுரிமை சட்டத்தை 1935 ஹிட்லர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதை ஆதரித்து இங்கே இருக்கக்கூடிய கோல்வால்கர் அவருடைய புத்தகத்தில் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டுன்னு ஒரு நூலில், அவர் எழுதின நூலில் சொல்கிறார், அன்றைக்கி வந்து அவர் சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியை வந்து நிறுவிய ஹிட்லரை பாராட்டி கோல்வால்கர் எழுதுகிறார். இந்த கோல்வால்கர் எழுதிய நூலை பாராட்டி மோடி 2008 மோடி அவர்கள் ஜோதி புஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிடுறாரு. 2008 2வது முறையாக குஜராத்தினுடைய முதல்வராக வரும்போது ஜோதி புஞ்சுன்னு ஒரு நூலை வெளியிடுறாரு. அதில் வந்து தன்னுடைய ஆதர்ச நாயகனாக கோல்வால்கரை முன்னிறுத்துறாரு. 16 தலைவர்களை பற்றி எழுதுறாரு. அதில் வந்து பக்கமாக எழுதுனது கோல்வால்கரை பற்றி தான். அப்போ இந்த கோல்வால்கருடைய சீடராக இருக்கக்கூடியவர் தான் இது ஹிட்லருடைய அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. கோல்வால்கர் என்ன சொன்னாரோ அதை வந்து இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இவர்களுக்கு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள், வெளிநாட்டவர்கள் விருப்பப்பட்டால் எந்த விதமான சிறப்பு உரிமைகளையும் அற்றவர்களாக இந்த நாட்டில் குடியிருக்கலாம். எனக்கு சிறப்பு உரிமை தேவையில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற இன்னும் பிற இனத்தவர்களுக்கோ வழங்கக்கூடிய அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட இல்லாதவர்களாக இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து கோல்வால்கர் அவருடைய நூலில் எழுதுனது. அந்த அவர் நேஷன்ஹுட் டிஃபைனில் அந்த நூலில் எழுதப்பட்ட சரத்து. இதை ஆதரித்து மோடி தான் வந்து அதை ஆமோதிச்சு தான் ஜோதி புஞ்சு நூலில் வந்து பாராட்டி எழுதியிருக்காரு. இப்போ அதைத்தான் வந்து இவங்க சிஏஏ சட்டமாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க.
இப்போ இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு, அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. நீங்கள் வாயில சொல்கிறீங்கல்ல, வாயில தானே சொல்கிறீங்க, நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லை, எல்லோருக்குமானது சொல்லுங்க. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியினரும் மோடி, அமித்ஷாலாம் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் பற்றியான விஷயமே இது கிடையாது. வெளிநாட்டில் யார் சிறுபான்மையாக இருக்காங்களோ அவங்கள வந்து இங்கே குடியேற வைக்கணும், அவங்களுக்கு சரி, நீங்கள் வந்து இப்போ பர்மால இருந்து அங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு வந்தாங்கல்ல, அவங்கள பற்றி ஒன்றுமே இல்லை. நீங்கள் அண்டை நாடு ஏன் நீங்கள் 8 நாடுகள் சொல்றது 3 கண்ட்ரி, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அந்த கண்ட்ரி தான் அவங்க சொல்றாங்க. அதைத்தான் சொல்கிறோம், அதான் கேள்வி கேட்குறோம். நீங்கள் ஏன் அந்த 3 நாடுகள்ல இருந்து மட்டுமே நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அது 3மே இஸ்லாமியர் நாடுகள். அந்த இஸ்லாமியர் நாடுகளில் இந்துக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க? நீங்கள் பாகிஸ்தானில் ஒரு 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 கோயிலை வந்து இடிப்பதற்கு, அப்புறப்படுத்துவதற்கு அங்கே வந்து இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் ஆட்கள் வந்து முயற்சிக்கும் போது பாகிஸ்தான் நீதிமன்றம் தடுக்குது. அது நீ மசூதி கட்டுறதா வேற எங்க கேட்டுக்க, அந்த இந்து கோயிலை இடிக்காதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இவங்கெல்லாம் வந்து ஒரு போலித்தனமான ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. அங்க சிறுபான்மை இருக்கக்கூடிய இந்துக்களோ பார்சிகளோ அங்க வந்து அவங்க துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. அதன் காரணமாக யார் வந்து இந்த மாதிரியான துன்பங்களை நான் கேட்கிறேங்க, இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? துன்புறுத்தப்படலையா? மாட்டுக்கறி சாப்பிட்டா நீங்க கொலை செய்யப்படலையா? அடிக்கப்படலையா? ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எழுப்ப சொல்லி அடிச்சு கொள்ளலையா? அதை வீடியோ எடுத்து வெளியில ஷேர் பண்ணலையா? எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள், பாரதிய ஜனதா கட்சி நான் என்ன சொல்றேன்னா, மோடி சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா, அதுல இருக்கக்கூடிய சன் பரிவார் அமைப்புகள் தான். ஆமாங்க, அதே தடுக்கல. ஆட்சி அதிகாரம் உங்க கையில தானே இருக்கு. ஏன் தடுக்கல? குற்றவாளிகள் ஏன் தனிமைப்படுத்தல? ஏன் சிறைப்படுத்தல? ஷூட் பண்ணுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்துறீங்க. இதற்கு போட்டியா பாகிஸ்தான்ல இந்துக்களை கொடுமைப்படுத்துறாங்களா? இல்ல. வங்காளதேசத்துல கொடுமைப்படுத்துறாங்களா? இல்ல. ஆப்கானிஸ்தானத்தில் கொடுமைப்படுத்துறாங்களா? இல்ல. இங்க இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்ல. மிகப்பெரிய பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பத்தியான சட்டமே இது கிடையாதுங்கறாங்க அவங்க. நான் சொல்றேன், அப்படியாங்க நீங்க வந்து வெறும் வந்து இஸ்லாமியர்களை தவிர்த்து விட்டு நீங்க ஏன் சொல்றீங்க? அங்க இருக்கக்கூடிய பார்சிகள் வந்தா நாங்க வந்து குடியுரிமை தர்றோம், இந்துக்கள் வந்தா குடியுரிமை தர்றோம், சீக்கியர்கள் வந்தா குடியுரிமை தர்றோம், பௌத்தர்கள் வந்தா குடியுரிமை தர்றோம் சொல்றீங்களே, ஏன் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்தா நான் குடியுரிமை தர்றோம் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க. ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல, பாதிக்கப்பட்டு வர்றாங்கல்ல, சொல்லுங்க. நாங்க என்னன்னா, இங்க பாருங்க, உலகத்தில் எல்லோரும் எல்லா இடங்களிலும் வாழ்வதற்கு அடிப்படை உரிமை இருக்கிறது. மனுஷனா இருக்கிறாங்க. விலங்குகள் கூட வந்து காட்டுக்குள்ள சுதந்திரமா எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வரும். கடல்ல வாழ்ற மீன்கள் கூட உலகம் முழுவதும் கடல் பரப்புல எங்க வேணாலும் நீந்தி அது போயிட்டு தான் இருக்கும். மனிதர்களுக்குள்ள மட்டும்தான் இந்த இன ரீதியா, மத ரீதியா, மொழி ரீதியா மிகப்பெரிய ஒரு பார்சியாலிட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜனநாயகவாதிகள் வந்து இந்த பார்சியாலிட்டிக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கோம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசு, சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு அரசானது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதி செய்யணும். இலங்கையில வந்து பாதிக்கப்படக்கூடிய தமிழர்கள் உலகம் முழு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. போகாத நாடுகளே இல்லை. எல்லா நாடுகளையும் குடியுரிமை கொடுத்து, வேலைவாய்ப்பை கொடுத்து, அவங்க வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் முறை அந்த குடும்பத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கான ஸ்டைஃபண்ட் உதவித்தொகை கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்கு எல்லா நாடுமே. இன்றைக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் கொடுத்துருக்காங்க, எல்லா நாடுகளும் கொடுத்துருக்காங்க. அகதிகளாக போனவங்களுக்கே வந்து குடியுரிமை கொடுக்கும்போது காலங்காலமாக வந்து இங்கே வந்து 2000 ஒரு இயரை சொல்கிறாங்க. காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ஒரு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு அச்சம் இல்லாமல் அவங்களாம் வாழ முடியுதா? அந்த நிலைமை இல்லை. தமிழ்நாட்டில் தான் அப்படி வாழ முடியுது. இல்லை, அதான் இது சம்பந்தமாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாஜகவினரும் அண்ணாமலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தெல்லாம் பற்றி தெரியாம திமுக கூட்டணி கட்சிகள் வாங்க. நான் சொல்றேன், அண்ணாமலை வந்து உட்காருங்க. அண்ணாமலை நானும் டிபேட் பண்ணுறோம். அண்ணாமலை என் கூட பேச சொல்லுங்க. அவர் வந்து இந்த சிஏ சட்டத்தில் வந்து நியாயத்தை பேச சொல்லுங்க. அந்த சிஏ சட்டத்தில் இருக்கக்கூடிய அநியாயத்தை நான் பேசுறேன், விளக்க சொல்லுங்க. அவர் வந்து நேரடியாக என்னோட டிபேட் பண்ண சொல்லுங்க. அவர் சொல்ற நான் ஏத்துக்கிறேன். சும்மா அண்ணாமலை வந்து இங்க பாருங்க, அவர் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி கிடையாது. அவர் அந்த கட்சியில ஒரு உயர்ந்த பதவிக்கு வரணும் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 வருஷம் தான் ஆகுது அந்த கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வந்து. பிஜேபி எந்த விதமான மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய ஒரு நபராக தான் இங்கே இருக்கிறாரு. அவருக்கு இந்த தேச நலன் கிடையாது, மக்கள் நலன் கிடையாது, எதை பற்றியுமே கிடையாது. அவர் இந்த சின்ன வயசுலேயே பெரிய அதிகாரத்தில் போய் உட்காரணும், ஒன்றும் மத்திய அமைச்சர் ஆகணும் அல்லது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும், இந்த கனவோடு தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு. ஒரு டேட்டாவோட பேசணும். நான் சவால் ஒரு அண்ணாமலைக்கு ஒரு டேட்டாவோட வாங்க. அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்களா,
அவங்களுடைய புள்ளி விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. ஏங்க தமிழ்நாட்டை வச்சு எங்க பேசுறீங்க? தமிழ்நாடு வந்து ஒரு திராவிட மண். இல்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டுல நாங்க இதை வந்து அமல்படுத்தப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் என்பது ஒரு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் இந்தியா முழுமைக்குமானதானே? இந்தியா முழுமைக்குமானதானே? அப்ப வந்து ஒரு கட்டத்துல இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது முழு வீச்சில் இந்த இம்ப்ளிமெண்ட் ஆகி வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அப்ப இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வரும்ல? வராதுன்னு சொல்ல முடியாது, வரும், ஃபியூச்சர்ல வரும், எதிர்காலத்துல வரும். வராதுன்னு எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நாங்க வரும்னு சொல்றோம். இல்ல அண்ணாமலை அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதாங்க நாங்க ஆபத்து வரும்னு சொல்றேங்க. நீங்க வராதுன்றதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. சட்டம் உங்க அரசு தான் கொண்டு வருது, ஒன்றிய அரசு தான் சட்டம் கொண்டு வருது. அது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. வடநாட்டில் இன்னைக்கு எல்லா இடங்களும் இப்போ எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அஸ்ஸாமில் நடந்த 2013-14 இந்த பிரச்சனை நடந்ததா இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு அங்கே வந்து விரட்டப்பட்டாங்களா இல்லையா? விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு? அஸ்ஸாம் எங்க இருக்கு? எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? இந்தியாவுக்கு வெளியிலையா இருக்கு? இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் தானே அது அஸ்ஸாமு. அப்போ அங்கே நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கான்னு ஏன் சொல்லுங்க? இங்கே தமிழ்நாடு வந்து ஒரு பெரியார் மாதிரி, இங்கே வந்து ஜனநாயகவாதிகள் இருக்காங்க, இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இது திமுக இருக்காங்க. ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. இது வந்து சனாதன சக்தியில் இங்கே கால் ஊன்றக்கூடாது அப்படின்றக்காக நாங்கள் எதிர்த்து போராட்டிருக்கோம். அதனால வந்து இங்கே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் அப்படியே தென் மாநிலங்களை கடந்து வட இந்தியாவுக்கு போனால் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. பாதுகாப்பே கிடையாது. ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அங்கே வந்து பர்தா போட முடியல. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். அதான் இப்ப சிஏஏ சட்டத்தை வந்து நாங்க திரும்ப பெற மாட்டோம்னு சொல்லி அமித்ஷா நேற்று பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு. அவங்க அஜெண்டா, RSS உடைய அஜெண்டா அதை நிறைவேற்றுறதுக்கு தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. 130 கோடி மக்களுக்கும் வந்து தலைமை தாங்கக்கூடிய அவர்கள் வந்து அனைத்து குடிமக்களையும் சமமா பார்க்கணுங்க. சட்டத்தின்படி ஆட்சியை கொடு. நீ சனாதனத்தின் ஆட்சி தானே கொண்டு வரப்போ விரும்புற. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சனாதனத்தின் ஆட்சியை கொண்டு வர போறாங்க. யாருக்கு அச்சுறுத்தல்? பெரும்பான்மை இந்துக்களுக்கு அச்சுறுத்தலுங்க. அது இவங்க கொண்டு வர்ற அனைத்து சட்டங்களுமே தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, விவசாயிகளுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதே யாரு? விவசாயிகள் போராடுறாங்களே அவங்களாம் யாருங்க? இஸ்லாமியர்களா? கிறிஸ்தவர்களா? இப்போ சீக்கியர்களா? வெறும் சீக்கியர் மட்டுமா இருக்காங்க? இந்துக்கள் தான், சோக்காடு இந்துஸ் தான். அவங்க ராஜஸ்தான்லேருந்து போராடுறாங்க, பஞ்சாப்லேருந்து போராடுறாங்க, மத்திய பிரதேசத்துலேருந்து போராடுறாங்க, ஊப்பிலேருந்து போராடுறாங்க, டெல்லியை சுற்றி போராடி இருக்காங்க. அத்தனை பேருமே இந்துக்கள் தானே. அப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுமே பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான சட்டமாக இருக்கு. இல்லை, இப்போ இந்த சட்டங்கள் எல்லாமே அவங்க தேர்தல் பிரச்சாரத்திலையோ அல்லது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, மக்களும் வாக்களிக்கிறாங்க. அப்போ மக்கள் இதுக்கு ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல இந்த இடத்துல. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய அந்த மக்கள் விரோத கொள்கைகளை உணர்ந்த காரணத்தினால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்கப்படுகிறது. காலம் கடந்து உணர்ந்த தென் மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா விரட்டி அடிக்கப்படுகிறது. இன்னும் உணராத வட இந்தியர்களால் பாரதிய ஜனதா தூக்கி கொண்டாடப்படுகிறது. 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா படுதோல்வி அடையும். தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக வளர்ந்துருச்சு, இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் வந்து இங்க பெறும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ கடந்த ஒரு சில மாதங்களா வந்துட்டு. ஆமாங்க, அதாவது ஊர் ஊரா போய் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடைய கொள்கை இது, கோட்பாடு இது, அப்படிங்கிற அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி, அந்த காலத்தில் வந்து திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இவங்கெல்லாம் போய் பெரியார் காலத்தில் ஊர் ஊராக போய் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து பிரச்சாரம் பண்ணி கிளைகளை கட்டமைச்சா கட்சி உருவாக்குனாங்க. இவங்க வேலையே வந்து கட்சிகளை விலைக்கு வாங்குவது, ஆட்களை விலைக்கு வாங்குவது, கட்சிகளை உடைப்பது, இப்படி தானே பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்தந்த கொஞ்சம் ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டாக மாறதானே செய்யும். 50 ஓட்டு 100 ஓட்டாக மாறி இருக்கு. அது மாற்று கருத்து இல்லை. இந்த ஓட்டு எங்கே இருந்து வந்தது? மக்களுக்காக களப்பணி செஞ்சு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக போராடி அதன் மூலமாக வாக்கு வங்கி விரிஞ்சது இல்லை. எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணீங்க? வெற்றி பெற்று போகிறவங்கள விலைக்கு வாங்கினீங்க, கட்சியை உடைச்சிங்க. கட்சியை வந்து இன்னைக்கு வந்து பெரிய திமிங்கலாம், சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்களை முழுங்குற மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் போனால் முழுங்கிருக்கீங்க. இன்றைக்கு தேர்தல் காலத்தில் கூட கூட்டணி யாரோட வச்சிருக்கீங்க? வாக்கு வங்கி உள்ள கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. இருக்கக்கூடிய சாதி சங்கத்தை பூரா கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் வலுவான கூட்டணிங்கிறாங்களே, எங்களுக்கு மெகா கூட்டணி, என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகுது அப்படி. வாக்கு வங்கியே இல்லாத சாதி சங்கங்களும் இன்னும் இந்த குட்டி குட்டி லெட்டர் பேட் கட்சியும் தான் நீங்க கூட்டு வச்சுட்டு இருக்காங்க. வேற எங்க அவங்களால வந்து மெகா கூட்டணி உருவாக்க முடியும்? விஜயதாரணி அண்மையில காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்து பாத்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சாங்க. சரத்குமார் தன்னோட கட்சியவே கலைச்சிட்டு இப்போ வந்து இந்த பக்கம் சரத்குமார்ல சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் அவர் தான், பொதுச் செயலாளர் அவர் தான், பொருளாளர் அவர் தான். வேற யார் இருக்காங்க?
அவர் என்ன பேசுறாரு, ஒரு கட்சி நடத்தணும் பேசுறாரு, ஒரு கட்சியோட போய் இணைக்கணும் அப்படின்னா கட்சியோட பொதுக்குழு கூட்டணும், கருத்து கேட்கணும். அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஓவர் நைட்டில் நைட்டு 2 மணிக்கு நான் அண்ணாமலைகிட்ட பேசினேன் அப்படி. ஏன் டெல்லியில் போய் மோடிகிட்ட பேசலை, அமித்ஷாட்ட பேசலை, அந்த பிஜேபி தலைவரோட யார்ட்டுமே பேசலை. அவருக்கு தெரிஞ்சது பெரிய தலைவர் அண்ணாமலையை தெரிஞ்சிருக்கு. நைட் 2 மணிக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், மனைவிட்ட பேசினேன், எங்கள் மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்சியை கொண்டு போய் சரண்டர் எடுக்கிறேன்னா அவர் எப்படிப்பட்ட கட்சி நடத்திருப்பாரு? அந்த கட்சிக்கு எங்க கிளை இருக்கா? சமத்துவ மக்கள் கட்சிக்கு எங்க கிளை இருக்கா? கிளை இருக்கா? தமிழ்நாட்டில் ஏதாவது போராட்டம் நடத்திருக்காங்களா? பொதுக்குழு நடத்திருக்காங்களா? திருமணம் போட்டுருக்காங்களா? உறுப்பினர்களை பெற்ற கட்சி என்னங்க அது 2011 ஆமாங்க. அது கூட்டணி வச்சு பெற்றாங்க. திமுக ஆட்சி காலத்தில் வந்து எம்பி ஆனாரு. அது வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு கட்சியை வந்து வளர்க்க தெரியல. எந்த சனாதனத்தால் ஒரு காலத்தில் ஒடுக்குமுறைக்கு உள்ளான அந்த சமூகத்தின் ஒரு பிரதிநிதியா நம்பிக்கையா வந்து அவரை வந்து உயர்த்தி பிடித்தார்கள். இன்றைக்கு அந்த சமூகத்திற்கு எதிராக போய் சனாதனத்தை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியில போய் ஐக்கியமாயிட்டார். இது வந்து அவருடைய சுயநலத்துக்காக எடுக்கப்பட்ட அந்த முடிவு அவர் சார்ந்திருக்கின்ற அந்த பெரும்பான்மை தமிழ் சமூகத்திற்கு விரோதமானது, எதிரானது. இல்ல இப்ப நீங்க அந்த சமூகத்துக்கு எதிரானதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நாட்டினுடைய நலனுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எங்க பேச சொல்லுங்க. அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருந்தார்ல, எங்க வந்து மோடி செஞ்ச நன்மைகள் ஒரு 10 சொல்லுங்க. மோடி கொடுத்த வாக்குறுதி வேற. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியை அண்ணன் வந்து சரத்குமார் வந்து ஒரு 10 பட்டியல் போட சொல்லுங்க. அவருக்கு தேவை, ஏற்கனவே வந்து எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த ஒரு பெரிய இடைவெளி உருவாயிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரால் எந்த அதிகாரத்தையும் நோக்கி போக முடியல. தொடர்ந்து பல தேர்தலில் தோல்வி அடைஞ்சாரு. 2வது தேர்தலில் போட்டியிருக்கு வாய்ப்பும் இல்லை, வேற வழி இல்லை. பிஜேபி வந்து 400 இடங்களை ஜெயிப்புன்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க, பொய் பரப்பிட்டு. அந்த பொய் பரப்புரையில் மயங்கி போய் அங்கே போனால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு போகிறாரு. என்ன இப்போ சொன்னார், எங்கள் மாமியார் வந்து என்ன முதலமைச்சராக எப்போ வரப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகலாம் பிஜேபி நினச்சி வர்றாரு. அண்ணாமலை எடுத்து ஒரு போட்டார். அண்ணனை வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே அடைக்க மாட்டேன், அவர் தேசிய கட்சிக்கு போகணும், ஏன்னா இங்கே நான் இருக்கேன், நீ வராத. பிகினிங்லேயே இந்த சிக்கல் இருக்குது. அதனால் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை வச்சு பேசுகிறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அவங்கள வந்து ஒரு பொருட்டாவை நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாஜக வளர்ந்துட்டு வருது அப்படிங்கும்போது பாஜக வளரலங்க, வளரல. விஜயதாரணி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன கட்சியில வந்து என்ன ஒரு பெண்ணா பாருங்க வந்து இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு வந்து கொண்டு வைக்கல அப்படிங்கிற விஷயத்த ஏங்க விஜயதாரணியை வந்து எத்தனை முறை எம்எல்ஏ இருந்தாங்க, எவ்வளவு முக்கியத்துவம். நினைச்ச நேரத்துக்கு சோனியா காந்தி வீட்டுக்கு போக முடிஞ்சதா இல்லையா, பேச முடிஞ்சதா இல்லையா, எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரே ஆள் அதிகாரத்தில் இருக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சிக்குள்ள மாறி மாறி வருவாங்க. யார் ஒன்று வேணாலும் மாநில தலைவராக வரலாம், சட்டமன்ற கட்சி தலைவராக வரலாம். இது மாறி மாறி ஒரு ரொட்டேஷனில் வரதான். அது முடிவு பண்ணுறது இது அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தான். அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வேற ஒருத்தர் வந்திருக்காரு. அதை ஏற்றுக்கொண்டு பயணிப்பு தான் ஜனநாயக உரிமை. இல்லை காங்கிரஸ் கட்சி இங்கே சரியா வந்து பெண்களுக்கு முக்கியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது அப்படி இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் கட்சியில சில பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே அந்த அம்மா வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. ஸோ எத்தனை முறை 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்கல்ல, முக்கியத்துவம் கொடுக்காமல போனாங்க. நினச்ச நேரம் போய் வந்து டெல்லிக்கு போக முடியுதுல, அங்கே காங்கிரஸ் கட்சி தலைமையை பார்க்க முடியுதுல, எல்லா வாய்ப்புகளும் பயன்படுத்தி கொண்டாங்க. இது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை தருவாங்க. போகிற போக்கில் அவதூற பரப்பக்கூடாது. இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு எந்த விதமான ஹோல்டு கிடையாது. இங்கே வந்து தென் மாநிலம் ஜெயிக்க முடியாது. இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, வடகிழக்கு மாநிலங்களையும் பிஜேபிக்கு பெரிய ஹோல்டு கிடையாது. அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்களை மட்டும்தான் அவங்க நம்பியிருக்கிறாங்க. இந்த மாநிலங்களில் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சரிபாதியாக உடச்சி எடுக்கும்போது நீங்கள் வந்து பிஜேபி எப்படி வந்து வெற்றி பெற முடியும்? அதான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கருத்து கணிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக ஒரு 5 தொகுதியில் வெற்றி பெற போகுது. வாய்ப்பே இல்லைங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு அவங்க நடத்திய கருத்து கணிப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் நடந்த கருத்து கணிப்புலயே அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபுள் டிஜிட்ல வாக்கு. புதிய தலைமுறை கருத்து கணிப்போ, நியூஸ் 18 கருத்து கணிப்போ அந்த 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 தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அதனால அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படிங்க 5 தொகுதி? அதிமுகக்கே அது வாய்ப்பு இல்லாத போது, கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1 கோடிக்கு மேலே வாக்கு வங்கி உள்ள கட்சி, எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு வலுவான வாக்குச்சாவடி முகவர்கள் போடக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து அதிமுக. அந்த கட்சிக்கே 5 தொகுதிக்கு வாய்ப்பு இல்லாத போது பிஜேபி எப்படிங்க 5 தொகுதி வெற்றி பெற முடியும்? டிடிவி, சரத்குமார் அவர்களுக்கு ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு?
யாராலும் 1 லட்சம் பேரை திரட்டி மாநாடு போட சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் 10 லட்சம் பேரை திரட்டி மாநாடு போட்டோமே, அது மாதிரி காட்ட சொல்லுங்க உங்களை. டிடிவி போட சொல்லுங்க. கூட்டம் வருது, மோடி அடிக்கடி வராரு. அது மோடிக்கு வந்து திருப்பூர்ல கூட்டம் வந்துச்சு. கூலிக்கு ஆளை கூட்ட வருதுங்க. கூலிக்கு ஆளை கூட்ட வருதுங்க. நீங்க வந்து மோடி கூட்டத்தை வந்து அந்த எடுத்து க்ளோஸ்அப்ல பாருங்க. அதே முகங்கள் வேற கட்சி கூட்டத்துக்கு போவாங்க. பாமர மக்களை வந்து சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. இதுதான் வந்து அவங்கள வந்து ஆட்களை திரட்டுறது. வேற வழி இல்லை. அவர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். அவர் வரும்போது இங்க கூட்டத்தை காட்டி ஆகணும். அவங்க பல கோடி செலவு பண்ணி ஆட்களை வந்து கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. ஆனா அது வாக்கு வங்கியா மாறுமா? வாக்கு வங்கியா வராது. மோடி பேசிட்டு இருக்கும்போது கலைஞ்சு போகுது கூட்டம். தன்னுடைய தலைவனுக்காக வந்த கூட்டமா இருந்தா உட்காந்து கேட்பாங்க. கூலிக்காக வந்த கூட்டம் வந்தாச்சு, சாப்பாடு கொடுத்துட்டாங்க, கையில கூலி கொடுத்துட்டாங்க, கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் நடக்கிறது. அது நடந்துட்டு இருக்கு. நீங்க வீடியோ பாருங்க, போட்டோ பாருங்க, அது நடந்துட்டு இருக்கு. அதுல இதை வச்சுலாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கூடிருச்சு, வாக்கு வங்கி உருவாயிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப மோடிக்கான நகர்ப்புறங்கள்ல மோடிக்கான வந்து எதிர்ப்பு அலைங்கிறது கடந்த காலங்கள்ல அதிகமா இருந்தது. இப்போ வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் பாஜக இப்ப வைக்கிறாங்க. இல்ல அவங்க சொல்லாங்க. நீங்க இந்த நகர்ப்புறங்கள்ல படிச்சவங்க மத்தியில தான் அந்த பிஜேபின்ற ஒரு வார்த்தை போய் சேர்ந்துருக்கு. இப்படி ஒரு தலைவர் இருக்காங்க. நீங்க கிராமத்துக்கு போங்க. வாக்கு வங்கி எங்க அதிகமா இருக்கு? கிராமத்துல வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. நீங்க நகர்ல எடுக்கக்கூடிய வாக்குகளையும் ஒரு 100 கிராமங்களில் வாக்குகளையும் ஒப்பிட்டு பாருங்க. கிராமங்களில் தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. அங்கே வந்து பாமர மக்கள் இருக்காங்க, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, விவசாயத்தை மட்டுமே பார்த்துட்டு வெளி உலகமே தெரியாத மக்கள் இருக்காங்க, சாதாரண வந்து ஒரு அடிப்படை கூலி தொழிலாக இருக்கக்கூடிய விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்படி ஒரு மோடி இருக்கிறார் அப்படின்ற ஒரு நபரே தெரியாது. இப்படி ஒரு சின்னம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. தாமரை தான் சின்னன்ற அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதான் உதயசூரியன், ரெட்டலை, இன்றைக்கு வந்து பானை சின்னம். விசிகா வந்து பாமர மக்களுக்கான கட்சினால பாமர மக்கள்கிட்ட அந்த சின்னம் போய் சேர்ந்துருக்கு. நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் இப்படி தான் வந்து போய் சேர்ந்துருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னமும் சேர்ந்துருக்கு. ஏன்னா அவங்க வந்து விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதில் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய அறுவாள் சுத்தியல் அந்த சின்னம் போய் சேர்ந்துருக்காங்க. வேறு எந்த சின்னம் போய் சேர்ந்துருக்குன்றீங்க? பிஜேபி சின்னம் எப்படி போய் சேர்ந்துருக்கோம்? சும்மா வந்து நகர்ப்புறங்களில் வாக்கு வந்து ஒரு நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடாது. ஒரு கருத்து கணிப்பு என்பது ஒரு நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கு போக சொல்லுங்க. சும்மா வந்து ஒரு நகர்ப்புறத்தில் போயிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அங்கே 4 பேர் உட்காந்துருப்பான் வேலை வெட்டி இல்லாமல், அவன்கிட்ட போய் கருத்து கணிப்பு அடிச்சுட்டு இதுதான் வந்து கருத்து கணிப்பு சொல்லக்கூடாது. நீங்கள் அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட போயிருக்கீங்களா? விவசாயிகள்கிட்ட போய் எடுத்துருக்கீங்களா? ஒரு கம்பெனியில் லேபராக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் தொழிலாளர்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? அங்கே உழவு செய்யக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டிருக்கீங்களா? 100 நாள் வேலையில் பங்கெடுக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. இவங்க சும்மா நகர்ப்புறத்தில் போய் நிற்க வேண்டியதே 4 பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு இருந்தால் மோடிக்கு ஆதரவு கொடுக்குன்னா இந்த யூடியூப்ல பாக்குறது வதந்திகளை நம்புறது இதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு மாறிட்டாங்க. ஓகே, அதான் இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வராரு இல்லையா? அந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடி அப்படிங்கிற ஒரு கொடியெல்லாம் பறக்க விட்டாங்க, பலூனை பறக்க விட்டாங்க. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கு, அதனால அவங்களால பறக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் யாரும் கோ பேக் மோடிங்கிற ஒரு பலூனை விடுறது இல்லை, அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தெல்லாம் எதுவும் பண்றது. நீங்க பலூன் விடுறோமோ இல்லையோ எதிர்ப்பு நிலையில உறுதியா இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அன்னைக்கு நாங்கள் பலூன் விடுறது ஒரு எதிர்ப்பு நிலை, ஒரு எதிர்ப்பின் அடையாளம். இன்றைக்கு நாங்கள் வந்து பலூனை விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இன்றைக்கு நாங்கள் எதிர்த்து பேசுறோம். மோடி பேசுவதை மிக தீவிரமா அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அதை எதிர்த்துட்டு இருக்காரு. மோடி பொய் சொல்றாரு. அது போய் அரசு விழால போய் பேசலாமான்னு சொல்லி வானதி சீனிவாசன் கேக்குறாங்க. எங்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மோடி ஒரு ஃப்ராடுன்னு அறிவிச்சார். இந்தியாவில் யாருமே அறிவிக்க சொல்லுங்க, யாரும் மேடையில 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை திரட்டி மோடி ஒரு ஃப்ராடுன்னு அறிவிச்சாரு. இதோட வேற என்ன எதிர்ப்பு நிலை வேணும்? இதுவே தான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மோடி பொய் சொல்கிறார். ஒரு முதலமைச்சர் வந்து கண்ணியமான வார்த்தையில் சொல்றாரு, மோடி பொய் சொல்கிறான்னு சொல்றாரு. இதோட வேற என்ன சொல்லணும்? இதுதான் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிபலிப்பா. ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய குரலும், இன்னொரு பக்கம் தலைவர் எழுச்சி தமிழுடைய குரலும் ஒழிச்சு கொண்டிருக்கு. இல்ல அந்த எதிர்ப்பு குரல்ங்கிறது இப்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கறது குற்றச்சாட்டு. கம்மியாகலங்க. எங்க கம்மியாயிருக்கு? இப்ப கூட்டணி கட்சிகள் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதான இப்ப நம்ம செய்தியில. கம்யூனிஸ்ட் எதிர்த்து தான் இருக்காங்க, திமுக எதிர்க்குது, விசிகா எதிர்க்குது. இல்ல எதிர்ப்புங்கிறது ஒரு அறிக்கை மூலியமாவோ அல்லது வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது நான் கேக்குறது, நேரடியா களத்துக்கு போய் கருப்பு கொடி எல்லாம் கடந்த காலங்களை விட்டீங்கல்ல, அது மாதிரி ஏன் விட மாட்டேங்கிறீங்க? இப்ப விட வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் களம் இப்ப அதுக்கான தேவையில்லை. தேர்தல் களம்ங்கிறது அது உங்களுக்கு ஒருவேளை இது வந்து ஒரு கை கொடுக்கிற விஷயமா கூட மாறும்ல. கை கொடுக்கிற விஷயம் தாங்க. அவங்கவுங்க இடத்துல இருந்து எதிர்ப்பு காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா நேரமும் அடிக்கடி வந்து ஒன்று சேர்ந்து பலூனை பறக்க விடணும் அவசியம் கிடையாது. பலூன் பறக்க விட்டாதான் எதிர்ப்புன்னு கிடையாது.
இன்னைக்கு இப்போ போடக்கூடிய பேச்சுக்களும் போராட்டங்களும் தீர்மானங்களும் அவங்களுடைய முகமுடியை கிழிக்குதா என்ன? இன்னைக்கு உச்சநீதிமன்றமே பலத்த அடி கொடுத்துருச்சுல மரண அடியில். இந்த மரண அடியிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறான்னு தெரில. அவர் நல்லா ஒரு மோடிக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வராது. அப்போ அதனால தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு சீட்டு எடுத்துடணும், அதுக்காக அடிக்கடி வர்றாரு. அவருடைய நோக்கமே தான். ஏன்னா மற்ற மாநிலங்களில் அவருக்கு 10 சீட்டு 15 சீட்டு 20 சீட்டு 30 சீட்டு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உளவுத்துறை கொடுத்த அவங்களுக்கான உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்போதும் பிஜேபிக்கு இடமே இல்லை, அப்போ இங்கே வந்து 0 தான் இப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. இது அவருக்கு பெரிய ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம். என்னடா நம்ம 10 வருஷம் ஆண்டிருக்கோம், இவ்வளோ பண்ணுறோம், வாய்ச்சவடார் அடிக்கிறோம், ஒரு சீட்டை கூட எடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிருப்பார். அப்போ அதுக்காகனாவது எப்படியாவது ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து அடிக்கடி வர்றாரு. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.